ஃபைண்ட் பண்ணோம்னா, நம்ம டோட்டலா எவ்வளோ பீம் இருக்குன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பீம் இருக்கு. த்ரூ அவுட் பீம் இங்க ஒண்ணு இருக்கு. அதே அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பீம் இருக்கு. அதேபோல இந்த வித்தோட பீம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 1 இருக்கு. தென் இங்க ஒரு 2, இங்க ஒரு 3, தென் ஃபைனலா இங்க வந்து 4. டோட்டலா உங்களுக்கு பீம் கணக்கு போட்டோம்னா, உங்களுக்கு டோட்டலா வந்து 6 பீம்ஸ் இருக்கு. ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா, இதில நான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பீம் பார்த்தீங்கன்னா, 39 ஃபீட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கு. இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 39 ஃபீட்டு. இதோட டெப்த் இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலா நம்ம ரூப்பு பீமு ப்ளஸ் ரூப்போட சேர்த்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1 ஃபீட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது 11 இன்ச்சஸு. அதாவது ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸு. அந்த பீம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் டோட்டல் 11 இன்ச்சஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதில நம்ம 39 இன்ட்டு டெப்த் ஆஃப் தி பீம் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ஃபீட்டு. அதேபோல விட்த் ஆஃப் தி பீம் அதாவது விட்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் தான் அதோட விட்த் நம்மளுக்கு. ஸோ லென்த்து, டெப்த்து இன்ட்டு விட்த் ஆஃப் தி பீம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9.75 வந்து நமக்கு கிடைச்சிருது. 9.75 வந்து சிஎஃப் நம்மளுக்கு வந்து ஃபைனலா கிடைச்சிருது. அதில 2 இன்ட்டு 2 எதுக்கு போட்டிருக்கேன்னா, ஆக்சுவலா நம்ம ஒரு சைடு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லைங்களா? அத ஃபைண்ட் பண்ணதுக்காக இன்ட்டு 2 போட்டுட்டேன். இன்ட்டு 2 போட்டோம்னா நமக்கு டோட்டலா வர சிஎஃப்டி பார்த்தீங்கன்னா 19.5 சிஎஃப்டி வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த சைடு ப்ளஸ் இந்த சைடு டோட்டலா சேர்த்து. தென் அகைன் இந்த ஆப்போசிட் சைட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? வித்தோட பீமெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது ஷார்ட் சைட் ஃபேனோட வித் நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது, அது டோட்டல் வித் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் சொல்லியிருந்தேன். பட் நம்ம இதில ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 1/2 ஃபீட்டு, இதில 1/2 ஃபீட் பார்த்தீங்கன்னா இந்த பீம்லேயே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால டோட்டலா வந்து இங்கேருந்து இதுக்கான வித் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் தான் இருக்கு. இப்போ 10 ஃபீட் இன்ட்டு டெப்த் வந்து 0.5 ஃபீட்டு. அதேபோல வித் பார்த்தீங்கன்னா 0.5 ஃபீட் நம்ம இத மல்டிப்ளை பண்ணும்போது, டோட்டலா நமக்கு கிடைக்கிற சிஎஃப்டி பார்த்தீங்கன்னா 2.5 சிஎஃப்டி வந்து நமக்கு கிடைக்குது. இன்ட்டு நான் இதுக்கு 4 எதுக்கு போட்டிருக்கேன்னா, ஆக்சுவலா இதில பீம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 2, 3, 4 நமக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா 4 பீம் கிடைக்குது. ஸோ அந்த 4 பீம் ஃபைண்ட் பண்ணதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா, இன்ட்டு 4 பண்ணோம்னா, டோட்டல் 10 சிஎஃப்டி வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ 2 சிஎஃப்டி நம்ம டோட்டல் பண்ணோம்னா, டோட்டல் பீமோட சிஎஃப்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு 29.5 சிஎஃப்டி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாபோட சிஎஃப்டி ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் பீமோட சிஎஃப்டி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் தேர்கேஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த தேர்கேஸ்க்கான ச சிஎஃப்டி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இதில நம்ம வேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 ஃபீட் வந்து நம்ம வந்து லென்த் வந்து போட்டுருக்கோம். இது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 3 டூ 4 ஃபீட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டாச்சு. தென் 4 டூ 7 ஃபீட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தேர்கேஸ் வந்து பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லின்டல் டூ நம்ம ரூப் தான் அப்புறம் கனெக்ட் பண்ண போறோம். அது மட்டும் பெண்டிங் இருக்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதோட லென்த் மட்டும் போட்டுருக்கோம் 5 ஃபீட்னு. இன்ட்டு அதோட வித் அதோட வித் பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட்டு. அத மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ அது இதோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 12.5 ஃபீட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தென் இது கூட பார்த்தீங்கன்னா, இதோட திக்னஸ் அதாவது வேஸ்ட் ஸ்லாபோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5 இன்ச் பிளான் பண்ணியிருக்கோம். 5 இன்ச்சுக்கான ஃபீட் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது இதில 0.416ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, நம்ம 5 இன்ச் சொல்லியிருந்தோம். அந்த 5 இன்ச்ச வந்து நம்ம ஃபீட்க்கு கன்வெர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம 12 ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்படி 12 ஆல் டிவைட் பண்ணுற வர வேல்யூ தான் இது பார்த்தீங்கன்னா, அந்த 0.416 வேல்யூ. ஸோ இப்போ இதுக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டல் சிஎஃப்டி அதாவது வேஸ்ட் ஸ்லாபுக்கான சிஎஃப்டி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். 5.208ன்ற மாரி. அதேபோல நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கான சிஎஃப்டி வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். இதில ஸ்டெப்போட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட் இருக்கு. அதேபோல அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 0.5 ஃபீட். அதாவது 6 இன்ச் இருக்கு நமக்கு.